அல்ஜீரியாவில் 73 வயது பெண்ணின் வயிற்றில் 30 ஆண்டுகளாக இருந்த குழந்தை சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அதிர்ச்சிகரமான தகவல் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது ஒரு வகையான மருத்துவ நிலை. இது லிதோபீடியா என அழைக்கப்படுகிறது. இந்த நிலை கர்ப்பம் முதுகுத்தண்டின் வெளியே கருப்பையின் வெளிப்புறத்தில் உருவாகும் போது ஏற்படுகிறது. கர்ப்பத்தில் சிசுவுக்கு தேவையான இரத்த பாசனம் இல்லாததால் சிசு வளர்ச்சி அடையாமல் இறந்து விடுகிறது. அதன் பிறகு அந்த சிசுவை உடலிலிருந்து வெளியேற்ற இயலாது. இதனால் மனித உடல் தற்காப்பு நடைமுறையை செயல்படுத்தி அந்த சிசுவை மெதுவாக கால்சியமாக மாற்றி கல்லாக காக்கிறது. மருத்துவ வல்லுநர்களின்படி இந்த நிலை இவ்வளவு நம்ப முடியாததாகவும் சிந்தனைக்குரியதும் ஆக இருக்கிறது. ஏனெனில் இதுபோன்ற சம்பவங்கள் மருத்துவ வரலாற்றில் அதிகம் பதிவாகவில்லை. இதே போன்ற சம்பவம் 2013ஆம் ஆண்டில் கொலம்பியாவில் நடந்தது. அங்கு 82 வயதான ஒரு பெண்ணின் வயிற்றில் 40 ஆண்டுகளாக கல் குழந்தை இருந்தது. பலரும் இதை பார்த்து வியப்புடன் கேள்விகள் எழுப்புகிறார்கள். 30 ஆண்டுகளாக ஒரு பெண் வயிற்றில் சிசுவுடன் எவ்வாறு வாழ்ந்தார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு பதிலாக மருத்துவ வல்லுநர்கள் உடலில் இயற்கையாக ஒரு தற்காப்பு செயல்முறை இயங்குகிறது. வெளிநிலையிலிருந்து எந்த ஒரு பொருளையும் உடல் வெளியேற்ற முடியாவிட்டால் அது அதனை கல்லாக மாற்றி பாதுகாக்கின்றது என்று விளக்குகிறார்கள். இந்த நிலை மனித உடலில் மிக அற்புதமான பாதுகாப்பு திறனை காட்டுகிறது. இந்த அதிசயமான சம்பவம் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்கிறது. இது மனித உடலின் இயற்கை செயல்முறைகளை நமக்கு ஒரு புதிய முறையில் விளக்குகிறது. மேலும் இதுவரை அறிவியலாளர்கள் புரிந்து கொண்டிராத பல புதிர்களை திறக்க உதவுகிறது. இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கையாகவும் உணர்வை தூண்டுவதாகவும் உள்ளது. 30 அல்லது 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண்ணின் வயிற்றில் ஒரு குழந்தை கல்லாக மாறி இருந்ததற்கு எப்படி அவளுக்கு எந்த ஒரு அறிகுறியும் தெரியவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது நம் உடலின் அந்தரங்க திறன்களை வெளிப்படுத்தும் அரிய உதாரணமாகும்.